சுய மரியாதை எண் 97 1186. நான் பாபா கிடைத்தார், எல்லாம் கிடைத்து விட்டது. இதே குசியில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்துமா. பாபாவுடையவர் ஆவது என்றாலே எல்லா ஞானம் குணம் கஜானாவுக்கு அதிகாரி ஆவதாகும். அதிகாரி என்ற குசி சதா இருக்க வேண்டும். பாபா உடையவராக இருந்தோம், மாயா வந்தது, தூரம் சென்று விட்டோம், பாபாவை பிரிந்து விட்டோம். மீண்டும் நாம் நம்மை பாபாவுடையவராக ஆக்கிக்கொண்டோம். பாபா நம்மை அவருடையவராக ஆக்கிக்கொண்டார். இதே நினைவு குசி நம்மை முன்னே அழைத்து செல்லும். பாபா துணையாக இருக்கும்போது அவரது சகயோகம் சதா கிடைக்கும். பாபா நமது சகயோகி. இந்த நினைவு நம்மை நஷ்டமோகா ஆக்கிவிடும். ஒரே பலம், ஒரே நம்பிக்கையில் சதா இருந்து அனைவருக்கும் இதே அனுபவத்தை செய்வியுங்கள். அறிமுகத்தை தந்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் பாபாவின் பிரத்யட்சதா உலகில் ஏற்பட்டுவிடும். சுய மரியாதை எண் 98 நாள் 1186. நான் ராஜயோகி சிரேஷ்ட ஆத்துமா. ராஜயோகி எனில் ராஜ்ய அதிகாரி, சதா ராஜா ஆகி ராஜ்யத்தை நடத்துபவர். ஒருபோதும் அடிமை ஆக மாட்டார். நிரந்தர நினைவில் இருப்பவரே யோகி ஆவார். யோகி வாழ்வு எனில் நினைவு ஒருபோதும் மறந்துவிட முடியாது. யோகி வாழ்வில் இருப்பவர் இப்போதும் ராஜா, பிறவி பிறவியாகவும் ராஜாவாக இருப்பார். 11/4/86. ராஜயோகி எனில் சர்வ கர்ம இந்திரியங்கள் மீதும் ராஜா. ராஜா ஆகி கர்ம இந்திரியங்களை நடத்துபவர். கர்ம இந்திரியங்களை வசப்படுத்தி அதன் மூலம் காரியத்தை செய்பவர். சதா ராஜ்யத்தை செய்யும் சமஸ்காரத்தை இப்போது நிரப்ப வேண்டும். நமது பட்டமான நான் ராஜயோகி. எது நடந்தாலும் நினைவில் வைக்க வேண்டும். சர்வசக்திவானின் பலமும் நம்பிக்கையும் இருப்பதால் அதிகார ரூபத்தில் வெற்றி கிடைக்கிறது. சர்வ சக்தியின் ஆதாரத்தில் வெற்றி சதா இருந்தே இருக்கிறது. சுய மரியாதை எண் 99 நாள் 25/12/89. நான் சிரேஷ்ட ஜீவன் உள்ள ஆத்மா. வைர சமமான பிராமண ஜீவன் என அறிந்து
ஒவ்வொரு கர்மமும் செய்ய வேண்டும். அலௌகீக வாழ்வில் சாதாரண நடத்தை இருக்காது. செய்யும் கர்மம் அலௌகீகமாக இருக்க வேண்டும். அலௌகீக சொரூப ஸ்மிருதி இருக்கும்போதே அலௌகீக செயல் செய்ய முடியும். ஒரு பாபா, வேறு எவரும் இல்லை. இந்த ஸ்மிருதி நம்மை சக்திசாலி ஆக்குவதால் செயலும் அலௌகீகம் ஆகிவிடுகிறது. பிராமணன் ஆவது என்றாலே எல்லாம் பாபாவுடையது என இருப்பதாகும். எனது பாபா என கூறும்போது உலகியல் எனது என்பது எல்லாம் முடிந்துவிடும். டபுள் லைட் ஆகி பறக்கும் கலையில் செல்லலாம். சுய மரியாதை எண் 100. நாள் 31/12/92. நான் தக்த நசீன் சிரேஷ்ட ஆத்மா. சிம்மாசனத்தின் ராஜாதான் அமர முடியும். சிம்மாசனத்தில் ராஜாதான் அமர முடியும். புருவ மத்தியில் உள்ள ஆத்மா அகால தக்த நசீன் ராஜாவாக உள்ளது. புருவ மத்தியில் அமர்ந்து ராஜாவாக செயல்படும் ஆத்மாவே பாபா மன சிம்மாசனத்திலும் வருங்கால ராஜ்ய சிம்மாசனத்திலும் அமர முடியும். சுயராஜ்யம் செய்யாதவர் உலக ராஜ்யத்தை செய்ய முடியாது. நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். இதுவே ஆன்மீக போதையாகும். சிம்மாசனத்தில் அமராவிட்டால் குழப்பம் ஏற்படும். உலக ராஜ்ய சிம்மாசனம் அநேக பிறவி கிடைத்துள்ளது. பாபா மன சிம்மாசனம் இந்த பிறவியில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. பாபா மன சிம்மாசனத்தில் அமர்ந்துவிட்டால் எந்த ஒரு தடையும் பிரச்சனையும் வர முடியாது. மாயாவும் பஞ்சபூதமும் யுத்தம் செய்யாது. முக்தி, ஜீவன் முக்தி நமது பிறப்புரிமை. கமல மலர் விலகி இருக்கும்போது மாஸ்டர் சர்வசக்திவான் பந்தனத்திலிருந்து விலகி இருக்க முடியாதா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 101. நாள் 23/12/93. நான் சங்கமயுக சிரேஷ்ட பிராமண ஆத்மா. சிரேஷ்ட பிராமணன் எனில் ஒவ்வொரு எண்ணம் வினாடி சிரேஷ்டமாக இருப்பது. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிரேஷ்ட பிராமண ஆத்மா. இந்த ஸ்மிருதியினை எமர்ஜில் வைக்க வேண்டும். இதுவரை உங்கள் நினைவாக நல்ல காரியத்திற்கு பிராமணர் உலகில் நிமித்தமாகிறார். பிராமணர் எனில் நல்ல காரியம் செய்பவர், நல்லதையே நினைப்பவர், நல்லதையே பேசுபவர். குலம் எப்படியோ அப்படி காரியம். சிரேஷ்ட செயலுக்கு ஆதாரம்
சிரேஷ்ட ஸ்மிருதி ஆகும். நான் சிரேஷ்ட பிராமணன். இந்த ஸ்மிருதி வையுங்கள். நான் பிராமண ஆத்மா என்பதை மறந்தால் அப்பொழுதுதான் நினைக்க வேண்டி வரும். இது இயல்பாக எப்போதும் நினைவில் இருக்கட்டும். சுய மரியாதை எண் 102. நாள் 15/4/81. ஆன்மீக சேவாதாரி ஆத்மா. நான் ஆன்மீக சேவாதாரி ஆத்மா. சேவாதாரியாக இருப்பவருக்கு எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் சேவைக்கான எண்ணமே இருக்கும். மனம், சொல், செயல் மூலம் சேவை செய்ய முடியும். நோய்வாய்ப்பட்டாலும் சரீரம் சரியில்லை என்றாலும் புத்தி சரியாகத்தானே இருக்கிறது. மன சேவை புத்தி மூலம் ஆகிறது. எப்போதும் சேவைக்கான உற்சாகம், ஆர்வம் இருக்க வேண்டும். சேவை செய்யும் அளவு பஞ்சபூதமும் உங்களுக்கு பிறவி பிறவியாக சேவை செய்யும். பிரகிருதி தாசி ஆகிவிடும். சேவை செய்வது அல்ல, சர்வ பிராப்தி பெறுவதாகும். குசியினை நிரப்புவதாகும். அனைவரையும் அநேக பிறவிக்காக சரி செய்யும் மாஸ்டர் பாக்கியத்தை வழங்கக்கூடியவர் நீங்கள். இறங்கும் கலையில் இருப்பவரை ஏறும் கலையில் செல்ல வைப்பவர். தைரியம் வைத்து மற்றவர்களையும் பலவான் ஆக்குங்கள். சுயமரியாதை எண் 103. இரண்டு 12/85. நான் உண்மையான சேவாதாரி ஆத்மா. தன்னையும் மற்றவரையும் லகனில் மூழ்கடிப்பவரே உண்மையான சேவாதாரி ஆவார். லட்சியம் வைத்து முன்னே செல்வது குசிக்கான விஷயம். அழிவற்ற பிராப்திக்கான சாதனம் இந்த ஞானம் ஆகும். சேவாதாரிக்கு நாடகப்படி பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை. கோடியில் சிலருக்கே கிடைக்கிறது. உலகில் எவரிடமும் எது இல்லையோ அது நம்மிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட குசியில் சுயமும் இருக்க வேண்டும், மற்றவரையும் இருக்க வைக்க வேண்டும். பாபா, சேவை இரண்டும் நம் எதிரிலேயே இருக்கட்டும். தேடி கண்டெடுக்கப்பட்டவர் நாம் என அறிந்து நடந்து செல்லுங்கள். சுயமரியாதை எண் 104. நான் சுய உன்னதி மூலம் சேவை செய்யும் உண்மையான சேவாதாரி நான். நாள் 1/1/86. சுய முன்னேற்றமே
சேவையின் முன்னேற்றத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. நேற்று என்னவாக இருந்தேனோ அதைவிட கொஞ்சம் முன்னே இருப்பதே சுய முன்னேற்றம் ஆகும். சிரேஷ்ட செயல் மூலம் சேவை செய்பவர் சதா பிரத்யட்ச பலனை பெறுகிறார். வாய் மூலம் அறிமுகம் தருவது மட்டுமே சேவை அல்ல. சிரேஷ்ட செயலுக்கான பிரேரணை நம் செயல் மூலம் தருவதே சேவையாகும். மற்றவர்க்கு தருவது எனில் சுயத்தில் நிரப்புவது ஆகும். வாய்ப்பு கிடைத்தால் சேவை செய்வேன் என்பது அல்ல. வாய்ப்பு எப்போதுமே இருக்கிறது. சேவை இல்லாமல் வாழ்வு இல்லை. கட்டாயம் சேவை செய்ய வேண்டும். சுய